ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி வந்து ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தோசை சுடுறதை விட ரொம்ப ஈஸியாக சுலபமாக இந்த சப்பாத்தி செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் மாவை பிசைஞ்ச உடனே நீங்கள் தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான டிப்ஸோட 2 டிப்ஸோட வந்திருக்கேன். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பால், ஆற வச்ச பால் எடுத்து அதில் கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் பிசையும் போது வந்துட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றி எந்த அளவுக்கு மாவு பிசையணுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிசைய வேண்டாம். இதோ பாருங்கள் பிசைஞ்சாச்சு. இப்போ நான் சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டியிருக்கேன். பாருங்கள் இப்போ தவாவில் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி ரெடி பண்ணுறோம். பாருங்கள் சூப்பரான சுவையான சப்பாத்தி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி